தாடிக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் பாய்ஸ் வந்து மீசைக்கும் தாடிக்கும் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் மீசை தாடி தான் பாத்தீங்கன்னா இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ரொம்பவே ஸ்டைலா ஆயிடுச்சு. சில பேருக்கு ஏன் வந்து மீசை தாடி வளராம இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல டெஸ்டாஸ்டிரான்ன்ற ஒரு ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகாம இருக்கிறதுனால தான் அது வளராம இருக்கும். ஸோ டெஸ்டாஸ்டிரான் ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகிறதுக்கு நம்ம அதிகமா புரோட்டீன் அண்ட் ஜிங்க் ஃபுட் வந்து எடுத்துக்கணும். கூடவே நான் சொல்ற டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அது என்ன அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸை நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சம் கேஸ்டர் ஆயில் அதாவது விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கோகோனட் ஆயில் அதாவது தேங்காய் எண்ணெய், இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ண ஆயில நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க தாடி மீசையில வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு தூங்குங்க. காலையில பிளெயின் வாட்டர்ல நார்மலா நீங்க ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா குளிக்க போறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிஃபோர் ஆனியன் ஜூஸ் எடுத்து உங்க மீசை தாடியில நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸை கண்டினியூஸா 1 month ட்ரை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு தாடி மீசை நல்லா அடர்த்தியா வளரும். சோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். Until then, bye.